கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறதை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். சென்னையில் வேளச்சேரியில் உள்ள ஏலிம் ஏஜி சபை வழங்கும் அனுதின மன்னா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அனுதினமும் 5 நிமிடம் உங்களோடு. இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 59ஆம் அதிகாரம். வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக கொடியேற்றுவார் என்று இங்கே பார்க்கும். சத்துரு வெள்ளம் போல் வரும்போது, எதிரி வெள்ளம் போல் உங்களை அழிக்க வரும்போது ஆவியானவர் உங்களுக்கு துணை செய்வார். ஆவியானவர் உங்களுக்கு கொடியேற்றுவார். ஆவியானவர் உங்களுக்கு ஒத்தாசையாக இருப்பார். அந்த சத்துரு உங்களை அழித்து போட்டு விடாதபடிக்கு, எதிரி உங்களை அழித்து போட்டு விடாதபடிக்கு ஆவியானவர் அந்த சத்துருவுக்கு எதிராக அவர் உன்னை பாதுகாப்பார். 1 சாமுவேலின் புஸ்தகம் இங்கே 19ஆம் அதிகாரத்திலே சவுல் தன்னுடைய மருமகன் தாவீது அவரை கொல்லுவதற்காக ஒரு சமயம் ஈட்டியை எடுத்து அவர் சுவரோடு சேர்த்து குத்த பார்த்தார். அந்த ஈட்டி தாவீதின் மேல் படாதபடிக்கு தாவீது ஒதுங்கி கொண்டார். அப்பொழுது இரவோடு இரவாக தாவீது தப்பி ராமாவில் இருக்கிற சாமுவேல் இடத்திற்கு ஓடி போய்விட்டார். சாமுவேல் அங்கே ஜெபக்கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார். அங்கே தீர்க்க தரிசனம் உரைத்து கொண்டிருக்கிறார். 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 18வது வசனம். தாவீது போய் தனக்கு நடந்த சம்பவத்தை எல்லாம் சொல்லுகிறான். சொன்ன பொழுது, சரி நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லி அந்த தீர்க்க தரிசன கூட்டத்திலே அவனும் சேர்ந்து அங்கே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது தாவீது இருக்கிற இடத்தை சவுல் கண்டுபிடித்து விட்டான். தாவீதை கொண்டு வரும்படி தன்னுடைய இராணுவ சேவகர்களை ஒரு முதல் கூட்டத்தை அனுப்புகிறான். வரும்போது அந்த இடத்துல சவுளுடைய சேவகர்கள் மேலே ஆவியானவர் இறங்கிட்டார். இறங்கின உடனே அவர்களும் அவர்களோடு சேர்ந்து தீர்க்க தரிசனம் சொன்னார். 2வது கூட்டத்தை அனுப்புகிறான். எங்கே தாவீதை பிடித்து வரவில்லையே என்று சொல்லி போனார்கள். அவர்கள் மேலும் ஆவியானவர் இறங்கிவிட்டார். 3வது ஒரு கூட்டத்தை அனுப்புகிறார்கள். எங்கே போன ஆட்களை காணாமேன்னு சொல்லி 3வது கூட்டத்தார் மேலும் ஆவியானவர் இறங்கிட்டார். தாவீதை பிடிக்க முடியல. அதனால் இவர்கள் மேலே ஆவியானவர் இறங்கிட்டார். 4வதாக சவுலே வருகிறான். சவுல் மேலும் ஆவியானவர் இறங்கினதுனால சவுலும் தீர்க்க தரிசனம் உரைக்கிறவன் ஆகிவிட்டான். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இதை மையமாக வைத்து ஒரு கதையை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு சமயம் கழுகு மேலே பறந்து கொண்டே இருந்தது. இந்த கழுகை எப்படியாவது சாகடிக்க வேண்டும் என்று சொல்லி காக்கா என்ன செஞ்சிச்சு, அந்த கழுகு மேலே ஏறி உட்காந்துக்கிடுச்சு. இந்த கழுகு ஒன்றுமே செய்யவே இல்லை. பேசாமல் அமைதியாக இருந்தது. அப்படியே பறந்துக்கினே இருக்குது. மேலே உயர உயர போய்கிட்டே இருக்குது. போக போக ஒரு சட்டன் லிமிட்டு வந்தோடனே அந்த காகத்துக்கு ஆக்சிஜன் இல்லை. அது அந்த காற்றை சுவாசிக்கக்கூடிய தன்மை இல்லை. அதுக்கு காற்று இல்லாமல் போய்விட்டது. ஸோ கழுகுக்கு அந்த தன்மை இருக்குது. ஏன்னா உயர பறந்து அதனுடைய அனுபவம் இருக்குது. உடனடியாக காக்கா அந்த கழுகு மேலே சேர்த்துக்கு அங்கேருந்து கீழே விழுந்துருச்சு. ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நம்மை அழிக்க நினைக்கிறவர்கள், நமக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள், நமக்கு வெள்ளம் போல சத்துரு வரும்போது ஆவியானவரையே பார்த்து கொள்வார். கவலைப்படாதீங்க. ஏனென்றால் கழுகு தன்னுடைய உயரத்தில் இருக்கிற கண்மலையின் மேலே தன் வீட்டை கட்டும். அந்த கண்மலையின் அடைக்கலத்தில் தான் போய் அந்த கழுகு தங்கும். அதே போல் நீங்களும் நானும் உயரமான கண்மலையின் இடத்துல போய் தங்கும்போது நமக்கு அவர் தான் பாதுகாப்பு. நம்மை அழிக்க நினைத்த காக்காவுக்கு அந்த பரிசுத்தாவியனுடைய காற்று இல்லை. ஆனால் கழுகுக்கு அந்த பரிசுத்தாவியனுடைய காற்றை சுவாசித்து பலனடைந்து அது உயரே பறக்கிறது. உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அவர்களுக்கு விரோதமாக சத்துரு வரும்போது ஆவியானவர் அந்த சத்துருக்கு விரோதமாக கொடியேற்றி ஆண்டவரே பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளும். ஒவ்வொரு குடும்பத்தையும்
இந்த மழை புயல் எதுவும் சேதப்படுத்தாதபடிக்கு பாதுகாத்துக்கொள்ளும். வெள்ளம் சேதப்படுத்தாதபடி பாதுகாத்துக்கொள்ளும். இந்த மழை புயல் நாட்களில் எந்த கோல்டு, சளி, இருமல், ஜுரம் வராதபடிக்கு பாதுகாத்துக்கொள்ளும். ஒவ்வொருடைய தேவைகளை சந்தியும். நல்ல ஒரு சமாதானம், சந்தோஷத்தையும், சவிக்கத்தையும், ஆரோக்கியத்தையும் தந்து கர்த்தர் வழி நடத்தும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.